முருங்கைக்காயோட சைஸை பார்த்தீங்க 80 வயதுலேயே நீங்கள் ஜங்காக இருக்கிறீங்க. இந்தியன் முருங்கை நீங்கள் தராசு மாதா வச்சுருக்கிறது என்ன காரணம்? நீ என்ன வயது ஓட்டுது? இங்கே எவ்வளோ போகுது இப்போ? மீன் 2000 வேறு 2500 கிலோ. பரவாயில்ல 200 150. அது எங்கட ஊர்க்காண்டி டேஸ்ட்டுக்கு அது வரா. எவ்வளோ பிஸ்னஸ் வந்து சூடு பிடிச்சி எவ்வளோ போகுது திருக்கா கிலோ? அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொன்னால் அச்சுவேலி பகுதியில் நிற்கிறது. இன்றைக்கு வந்து அச்சுவேலி சந்தையை தான் நான் காட்சிப்படுத்த போகிறேன். அதாவது பஸ் ஸ்டாண்ட் மற்ற சந்தை தொடர்பான விடயங்களை தான் பயந்து வர போகிறேன். இன்றைக்கு வந்து அச்சுவேலி சந்தையில் வந்து மரக்கறி மற்ற மீன்கள் இறைச்சிகள் என்ன விலை போகுதுன்றோம். இந்த அச்சுவேலி இருக்கின்ற இந்த சந்தை இந்த சூழல் மற்றது அதோட சுற்று வட்டாரங்களை வந்து நான் பதிவு பண்ண போகிறேன். மற்றது இப்போ வந்து கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்குது. மரக்கன்ற விலைகள் என்னென்னு தெரியல. எல்லா விடயங்களையும் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு அச்சுவேலி பகுதியில் இருக்கின்ற சந்தையை உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வந்து இந்த விலைகள் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு உறவுகளே முதலாக இருந்து காணொலியை பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிகள் போகலாம். இதான் வந்து அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட். அராளி ஆவரங்காலன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த இடம். இன்றைக்கு இந்த அச்சுவேலி சந்தையை தான் நான் காணொலியில் பதிவு பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டுகள் எல்லாம். இதில் HNB பேங்க்கும் இருக்குது பக்கத்தில். HNB பேங்க் இப்போங்கால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இதில் ஆட்டோ பார்க் இருக்குது. இப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அச்சுவேலி சந்தை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இங்கெல்லாம் சின்ன கடைகள் எல்லாம் இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு முன்னுக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச வேண்ட ஒரு டிராக்டர் ஒன்று வந்து நிற்கிது. இதில் வேறு சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. ஃபேன்சி கடைகள், இங்கே உடுப்பு கடைகள். இது வந்து பெரும் ஹோல்சேல் கடையாக இருக்குது. இதில் பாருங்கள் முன்னே காட்டுறேன். வனிதா ஸ்டோர் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். பெரிய கடை. இதில் வந்து நிறைய பேர் சாமான் எடுக்கிற கடையாக இருக்குது. அதே போல் அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள். இதில் வந்து முன்னுக்கு சின்ன இதுகள்லாம் வச்சு விற்கணும் பாருங்கள். சாமான்கள் எல்லாம் வச்சு கொண்டு வைக்கணும். அப்படியே பாருங்கள். இதில் வந்து வெத்தலை கடை, பழக்கடை எல்லாமே அப்படியே கடை இருக்குது பாருங்கள். பழங்களை பாருங்கள். பழங்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கணும். இங்கே இஞ்சி வச்சுருக்காரு ஐயா. என்ன ஐயா? பழங்கள் என்னண்டு? இஞ்சி எவ்வளோ போகுது இப்போ? 1200 கிலோ. ரைட். பாருங்கள் ஐயா. இஞ்சாலெல்லாம் கடையில் வந்து உடுப்பு கடை துறாக்க இல்லையா? இஞ்சால அப்படியே பாருங்கள் மரக்கறி எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதில் பின்னுக்கு பாருங்கள் நிறைய மரக்கறிகள் வந்து வச்சுருக்கேன். நம்ம இங்கே பாருங்கள் அப்படியே தெரியுது. கீரை எல்லாம் வந்து 2-3 வகையான கீரை எல்லாம் வச்சுருக்கேன். அப்படியே கேட்டு பார்ப்போம் அவங்கள்ட்ட என்னென்ன விலை போகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். இஞ்சி எல்லாம் வந்து 1200 தொடக்கம் 1400 வரைக்கும் போகுதாகும். இஞ்சி இப்போ விலை கூடி இருக்குது. அப்படியே வாங்க கேட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள் மரக்கற விலைகள் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கணும். இங்கே வந்து வண்டிக்காய் எல்லாம் கிடக்குது பாருங்கள். வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது. முருங்கங்காய் பாருங்கள் எல்லாம். கத்தரிக்காய், கேரட், போஞ்சி பாருங்கள். எவ்வளோ பிஸ்னஸ் வந்து சூடு பிடிச்சி நடந்து கொண்டு இருக்குது. இஞ்சால பாருங்கள். இந்த திராசு வந்து அந்த காலத்தில் பாவிச்ச திராசு தான் ஐயா இந்த காலத்துலேயும் பாவிக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. எப்படி போகுது வியாபாரங்கள்? வியாபாரம் என்ன மாதிரி போகுது? பரவாயில்ல. என்ன மாதிரி வரக்கறிகள் விலையில் சொல்லுங்களேன். கத்தரிக்காயெல்லாம் எப்படி போகுது? இது 100 ரூபா. 100 ரூபா போகுது. இந்த முறை குறைஞ்சிருக்கு. அதில் என்ன? அதான் குறைஞ்சிருக்கு. 200 ரூபா. மழை நேரம் கொஞ்சம் கூட போகும். மழை நேரம் கூட கூடுமே. இது என்ன நீங்கள் தராசு மாதா வச்சுருக்கிறது என்ன காரணம்? நீ என்ன வயது ஓட்டுது? நீ மாற்றி என்ன வேலை? எங்களை காணுமே. இதே இது உண்மையாகவே நல்லா இருக்குண்டா. அந்த காலத்தில் இது பயன்படுத்தினது. சரி, ஓகே, நன்றி ஐயா. அப்படியே வரணும் ஐயா. பாருங்கள்
இஞ்சால பாருங்க அண்ணாக்கள்லாம் இஞ்சால வச்சு விற்று கொண்டிருக்கணும். என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள்? எப்படி எப்படி என்னென்ன சொல்லுங்கள், விலையில் சொல்லுங்கள். இது மிளகா எவ்வளோ போகுது? மிளகா 700 கிலோ வந்து 700 போகுது. மற்ற சின்ன வெங்காயம் எவ்வளோ என்ன போகுது? 200. சின்ன வெங்காயம் 200. தக்காளிகள் தம்பில் இங்கே எங்கட அகல்ற இல்லையா? பாரம் இல்லையா? ஏன்னா குறைஞ்சிட்டோண்டோ. சரி, ஓகே, நன்றியா, நன்றி. பாருங்க இங்கே ஒரு அண்ணா வித்து பண்ணிக்கிறார். அண்ணா பெரிய வெங்காயம் எல்லாம் என்ன விலை போகுது? 200. தம்புலேருந்து வருது. ஏன் எங்கடாக்கள் என்ன இல்லையா? அதுகள் இல்லை என்ன இது என்ன பீட்ரூட் 200 இங்கே தியானோ கொஞ்சம் சின்னனா இருக்கு. என்ன 2 குறைச்சி கொடுக்குறீங்க? அப்போ டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு கொடுப்பீங்க. சரியா? ஓகே ஓகே. வேறு இஞ்சால பாருங்க பூசணிக்காய், கத்தரை, முருங்கைக்காயோட சைஸை பார்த்தீங்களா அப்படி இருக்கு? அந்த முருங்கைக்காயை முருங்கைக்காய் அந்த சைஸை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய முருங்கைக்காய் இருக்காண்டு பாருங்க. இஞ்சால நல்ல பிஸ்னஸ் நடந்து கொண்டு இருக்குது. இதுலேயும் அந்த பழைய தராசு வச்சிருக்கிறோம். இதையும் பாருங்க எல்லாம் விற்று கொண்டு வைக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி மரக்கிற விலை எல்லாம் என்ன மாதிரி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? என்ன நிலைமையில் இருக்குது? ஒரு சில பொருள் கூடி இருக்குது, ஒரு சில பொருள் விலை குறைஞ்சிருக்கு. என்ன சொல்லுங்களேன், எங்களை விலையில் சொல்லுங்கள். கரெக்ட் கிலோ 450 ரூபா. பரவாயில்ல 200 ரூபா. 200 கிலோ. ஓ. கத்தரி 150. கோவா 300. தேசிக்காய் கிலோ 300. ஓ. தக்காளி 1 கிலோ 800. இது நுவரலியா கரெக்டு? தமிழில் பழம் 450 500. பைத்தங்காய் கிலோ 450 ரூபா. புடலங்காய் 200 ரூபா. ஓ. எங்கட ஊரா? முருங்கைக்காய் கிலோ 800. ஊறுக்காய் 800. ஒரு சில பொருள் அதான் சிலது குறைஞ்சிருக்கு, சிலது கூடி இருக்குது. மழை நேரத்தில் இன்னும் கூடும் இல்லை. பச்சை மிளகாய் இன்றைக்கு 600 650 ரூபா கிலோ. மழை நேரம் அதாவது வந்து உற்பத்தி குறையும், மற்றது பொருள் வந்து காய்க்காது. மழை நேரம் கண்ணடைச்சி போடும். அடைச்சால் பொருள் விலை கூடும். பைத்தங்காய் எல்லாம் கண்ணடைச்சி போடும். என்னமோ பைத்தங்காய் மழை நேரம் மழை பெய்தால் கொஞ்சம் கூட 800 900 விற்கும். முருங்காய் இப்போ இந்தியங்காய் வருதல்லோ, அதெல்லாம் கொஞ்சம் இறக்கம் விலை. இல்லாட்டிக்கு எங்கட இந்தியங்காய் எங்கட ஊர்க்காய் விலை கூட. இது எங்கட ஊர்க்காய், அதான் இந்தியங்காய். அது இந்தியன் இல்லை இல்லை இல்லை, இந்தியன் இனம் இங்கே வச்சு உற்பத்தி ஆகுறாங்க. உற்பத்தி செய்தால் அதை கொடுக்குறாங்க. அது எங்கட ஊர்க்காய் டேஸ்ட்டுக்கு அது வராது. வண்டிக்காய் 1 கிலோ 200 ரூபா. 1 கிலோ எங்கட ஊர் வண்டிக்கு. கயன். ஓகே ஓகே. ஓ இருக்கா தூக்கி பார்ப்போம். இது வந்து இந்தியன் முருங்கையாம் வந்து பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ஊறுக்காய் இருக்குது, அது ஊறுக்காய் கொஞ்சம் சின்ன. இதை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க. ரைட். ஓ ஊறுக்காயை காட்டுங்க அண்ணா, தூக்கி காட்டுங்க அண்ணா. ஊறுக்காய் இருக்கா? இது பாருங்க கட்டை இனம் ஊறுக்காய். ஏண்ணா ரைட், சட்டப்படி இருக்கு. ஓகே அண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. இப்படியே பாருங்க இந்தியாவில் வந்து நான் வந்து இந்த மீன்கள் மற்றது இறைச்சி எல்லாம் விற்கிற பகுதிக்கு போகிறோம். இது இந்தியாவில் சைட்டில் இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகி இருக்கிற போல இருக்குது. இடங்களை பார்க்க அப்படி தெரியுது. அப்படியே போவோம் பாருங்கள், காட்டுறோம் உங்களுக்கு முன்னுக்கு. எடுக்க விட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கணும் தானே, எல்லாம் விட மாட்டினோம். இந்த பகுதி இந்த அதால் அப்படியே வந்து இந்த பகுதிக்கு வந்தால் மீன்கள் இருக்குது. பாருங்க இது நண்டுகள் இருக்குது. இஞ்சால கனவா இறாலுகள், சின்ன சின்ன மீன்கள், திருக்கை எல்லாம் வெட்டி வச்சிருக்கணும் போல இருக்குது. அப்படியே இஞ்சால போகும். அங்கே ஐயா இருக்கிறார். இஞ்சால பகுதியில் மீன்கள் வெட்டி கொடுக்குற பகுதி இருக்குது. அங்கால தான் இறைச்சிகள் எல்லாம் இருக்குது. இது பால் சுறா என்ன எவ்வளோ போகுது? இது 2000 ரூபா போகுது. இதுகளெல்லாம் என்ன மீன்? இது விளா மீன். இது
திரளி, இது கிழக்கன் கிளாக்கான். இவர் என்ன ஆள்? விளாமீன். எல்லாம் வித்தியாசமான எல்லாம் வச்சுருக்கீங்க கலந்தா கடை. இவ சோவர் எல்லாம் என்ன மாதிரி அப்போ ஓகே வியாபாரங்கள் அப்படி போகுது. ஆனால் கடல் அடிக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் மீன்கள் விலையை கூடவாம். என்னது மீன் முடிஞ்சு எல்லாம் விலை. சரி ஐயா, ஓகேயா, ஓகே. இதில் பாருங்கள் வியாபாரம் வந்து சூடு பிடிச்சி நடந்து கொண்டு இருக்குது. அண்ணா வணக்கம். என்ன மாதிரி வியாபாரங்கள் அப்படி போகுது? மீன்கள விதைகள் இறால்கள விதைகள் ஒரு ரங்கு தான். என்ன மாதிரி உங்களோட இடத்துல என்ன மாதிரி இருக்கு? எங்கள் இடத்துல இப்போ கொஞ்சம் மீன்கள் தட்டுப்பாடு. இப்போ சரியான தட்டுப்பாடு. மற்ற கோயில்கள் இருந்தாலும் மீன்கள் விற்கவும் இல்லாங்கிற சரியான இவ்வளோ மீன் 2000 பேர 2000 எல்லாம் கூடுதலாக மீன் எல்லாம் 2000 தான் போகும். அப்படியே இருக்கா? இதுகளை சொல்லிவிடுங்களா விலையில்? நண்டுகள் கனவா இறால்கள் எல்லாம் இருக்கு. நண்டு 1500 கிலோ, இறால் கிலோ 2000 ரூபா. இந்த இறால் கிலோ 2000 ரூபா தானே எல்லா இறாலும். கனவை ஊசி கனவை கிலோ 1800. இது பாறை கிலோ 800 ரூபா. சூடை கிலோ 600 ரூபா. இந்த மீன் கிலோ 1000, திருக்க கிலோ 1000, துள்ளு மண்டையும் கிலோ 1000 போடலாம். பாறை விழா மீன் எல்லாம் கிலோ 2000 ரூபா. எல்லாம் விலை கூடி. சரி சரி, ஓகே ஓகே, நன்றியா. நன்றி அண்ணா. ஓகே. அப்படியே இஞ்சால வந்து மீன்கள்லாம் பட்டி கொடுத்து வந்துருக்கணும். இதில் ஐயா மீன் பட்டுறாரு பாருங்க. அப்படியாண்டு என்ன மீன் ஐயா அது? பாருங்க மீன் பட்டுறாரு ஐயா. ரைட். பட்டா பார்த்தீங்களா? ஓகே. அப்படி எங்கே பாருங்க அடுத்த அண்ணா வெட்டுறார். அண்ணா இது என்ன திருக்கையா? பாருங்க. ஓ திருக்க வெட்டுறார் பாருங்க ஐயா. அண்ணா ஐயா இல்லை அண்ணா ஏண்ணா ஐயான்னு சொல்லக்கூடாது. எது சொன்னாலும் சரி தானே என்ன. வெட்டுங்க, நீங்கள் வெட்டுங்க, நான் எடுக்க போகிறேன். அதை எடுக்க போகிறேன். ரத்தம் பறாக்குதா? எவ்வளோ போகுது திருக்கா கிலோ? 1000 ரூபா போகுது பாருங்க. இதில் ஒரு பெரிய ஒரு திருக்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெருசாக இருக்குது. இதில் வந்து இறைச்சி வச்சிருக்கணும். கிலோ எவ்வளோ ஒன்றா போகுது? 2700 ரூபா போகுதான் கிலோ. பாருங்கள் இறைச்சி அழிஞ்சால். அங்கே அப்படியே கோழி கடையும் இருக்குது. அதையும் உங்களை காட்டுறேன். வந்து கோழி கடையாக இருக்குது. எல்லாம் பட்டி விற்றுட்டோம்னா ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்படியே நாங்கள் மற்ற பகுதிக்கு போவோம். இது அப்படியே சுற்றி நான் வந்துட்டேன். இது பாருங்கள் இப்படியே போகிறோம். இங்கே பக்கம் இங்கே அப்படியே உடுப்பு கடைகள் இருக்குது. எல்லாமே உடுப்பு கடைகள். அது இங்கே ஒரு வெத்தலை கடை ஒன்று இருக்குது. இதுதான் பெரிய ஒரு ஸ்டோர். விநாயகர் வாணிபம் பல்பொருள் ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரு நாள் தான் நடத்துகிறான்னு சொல்லி கேள்விப்படுறேன். பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. வியாபாரம் இங்கே சூடு பிடிச்சி நடக்கும் ஃபுல்லாக இந்த இடங்களில். என்ன சார்ஜ் போடுவீங்க? என்ன வெள்ளையா கருப்பா தண்ணியா? இது பாட்டு ஒன்று பாடுங்க இருக்கா? பாடுங்க பாடுங்க. இந்த இதை என்ன என்ன வியாபாரம் செய்கிறீங்க நீங்கள்? கருவேப்பிலை வியாபாரம். எவ்வளோ போ கருவேப்பிலை கட்டோண்டு? என்னண்டு? 300 ரூபா. கருவேப்பிலை இதாக கொடுங்க. இதில் பாருங்க வெத்தில் வந்து கட்டுகள் வச்சிருக்கணும். மற்றது பிலாப்பழம் வச்சிருக்கணும். பாருங்க இங்கே அப்படியே ஃபுல்லாக இருக்குது. 80 வயதுலேயே நீங்கள் ஜங்காக இருக்கிறீங்க. ஆனால் இப்போத்திய பொடியல் வந்து 20 வயதுலேயே எல்லாம் சோர்ந்து விடுறாங்களே, என்ன காரணம்? முந்தி என்ன சாப்பாடுகள் சாப்பிடுவீங்க? உரக்கன் புட்டு, சாமி கஞ்சி, மரவழிக்கிறாங்க, சம்பளம், பழஞ்சோறு. பழஞ்சோறு தான் காணுங்க. இப்போ பழஞ்சோரை கண்டா ஓடுறாங்களே பொடியல் எல்லாம்.
சரியா ஓகே நன்றியா ஓகே. நன்றி. கடைகள் வந்து ஓரளவு திறந்து இருக்குது பாருங்க, அப்படியே இருக்குது. இந்த ரோட்டை பாருங்க, இந்த சந்தியெல்லாம் வந்து பரபரப்பாக இருக்குது. சந்நிதி முருகன் சொல்லி சைவ உணவகம் ஒன்றும் இருக்குது. அதில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். இதில் சின்ன ஒரு மேல்மாடி போட்டு இதில் அதை கல்யாண வீட்டுக்குரிய தலைப்பாகள் ஓட்டிகள் அதுகள்லாம் வாடகை கொடுக்குறது. அது மாதிரி இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சட்டப்படி இந்த இடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து கிணவரே தெரியாது. இந்த இடத்துல வந்து பொது மேலே செல்லக்கூடம் சொல்லி வலிகாமம் கிழக்கு பிரதேச வேலை வந்து இதில் செய்திருக்கணும். இப்படியே பாருங்கள் பஸ்ஸுகள்லாம் வந்து அச்சிவேலி யாழ்ப்பாண பஸ்ஸுகள்லாம் இதில் நிற்கிது. அதாவது அச்சிவேலி சந்தையில் இருக்கின்ற இந்திய நிலவரம் தொடர்பாக உங்களுக்கு முழுமையான காணொலியை தருகின்றேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்ல ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.